ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வீடியோ கவர் பண்ணுறக்காக வந்திருக்கீங்க. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க என்னோடய ஹாஸ்பிட்டல், என்னோட டாக்டரை பார்க்குறக்காக வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னோட ஃபேமிலின்றதை ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனையில் இருக்கீங்க உடல் ரீதியாக, சரிங்களா? ஒரு லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. சில விஷயத்துக்கு பயப்படுறீங்க. ஸோ என்னைய மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கெல்லாம் நான் அடிக்கடி பயப்படுறேன். என்னன்னா ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்றது பயப்படுவேன். என்னடா அது இவ்வளோ வயசு கம்மியாக இருக்குது, ஸோ உனக்கு என்னடா ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் நினச்சிருக்கேன். ஸோ அது என்னென்னா ஆழமாக பதிஞ்சிருச்சு, என் உடம்பு ஃபுல்லாக மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ கொடைக்கானல் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். நான் நிறைய வியூவர்ஸ், என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக செக்கப் போயிருக்கேன். நான் ஹார்ட் டாக்டரை பார்த்துருக்கேன், இசிஜி எடுத்திருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து நார்மல் தாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு அந்த பயம் பதட்டம்லாம் இருக்கும்போது தான் ஸோ என்னோட சார் பார்த்தேன். நான் சார் வணக்கங்க சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹோப்ஸில் இருந்து மஸ்காலிபாளையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ சார் பேர் பார்த்திங்கன்னா வந்து ரகுநாதன் சார். ரகுநாதன் சைக்கியாட்ரிஸ்ட். ஓகேங்க சார். ஸோ எவ்வளோ வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோங்க? இந்த 26 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். 26 வருஷம் வருங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் நிறையா பேஷண்ட்டை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஸோ பொதுவாக இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத என்னோடய வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுங்க சார். அதாவது இது மனப்பதட்டம்ங்கிறது என்ன, எப்படி சொல்லலாம்னா, சிலவங்களுக்கு லேஸ் மனப்பதட்டம் இருக்கும், அது வரும் போயிடும், அதில் இல்லை. சிலப்போ வந்து பேனிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். அது பேனிக் டிஸார்டர்னால் என்னென்னா, அந்த ஒரு 5 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் பேசிட்டு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு பதட்டமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. நாக்கு வாய் உணர்ந்து போகிறது, கை கால் பதட்டமாக இருக்குது, நெஞ்சு வலிக்கிறது, மூச்சு முட்டுறது, இது எல்லாம் அவங்களுக்கு என்ன இதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம இறந்து போயிடுவோமோ, நமக்கு இன்னும் ஆகிடுமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது அந்த அவங்களோட இதை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் சிலப்போ என்ன ஆகும்னு சொன்னால், வீட்டில் இருக்கவங்க கூட என்னங்க நீங்கள் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க, திருப்பியும் வந்து நெஞ்சு வலிங்கிறீங்க, உங்களுக்கு வேலை பார்க்கறது இஷ்டம் இல்லையான்னு கூட கோவமாக கூட கேட்பாங்க. அம்மாவோ மனைவியோ, அவங்களுக்கு அந்த இது தெரியாது. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னே, பல்வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த நெஞ்சு வலி வரும்போது, இந்த படபடப்பு வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு புரியும், ஐயோ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் எந்த வேலையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. டென்ஷனாக அங்கேயும் ஓடுவாங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போடணும்னு நினைப்பாங்க. ஊசியை போட்டு இது பண்ணால் தான் ரெடி ஆகிடுவாங்க. என்ன ரெடி ஆகுறாங்க, அந்த வலி பதட்டம் வந்து 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இவங்க என்ன நினைப்பாங்க, நான் அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை போட்டேன் எனக்கு நல்லாயிட்டு ரைட்டு அப்படின்னு அந்த மாதிரி நினைப்பாங்க. இதுதான் மெயின். அந்த மனப்பதட்டத்திலே பேனிக் டிஸார்டர், பேனிக்னா பயம். அந்த பேனிக் டிஸார்டர் வரும்போது இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அது சிவியர் ஆகும்போது 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கூட ஆகிடும். சில பேஷண்ட்டுக்கு நான் அரை நாள் ஃபுல்லாக என்னால் வேலையை பார்க்க முடியல சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தெளிவாக வந்து என்னை வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க என்னோடய டாக்டர். பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க இது மூலயமா. சார் சொன்ன மாதிரி வந்து வீட்டிலேயே வந்து நிறையா, எங்கள் வீட்டில் வந்து அம்மா ஆகட்டும் தம்பி ஆகட்டும், நீ நல்லா தாண்டா இருக்கிற, உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கி இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி ஓடிட்டு இருந்து லைட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உடனே ஓடிடுவேன். நான் பக்கத்தில் எந்த கிளினிக் இருந்தாலும் உடனே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக நம்ம சாரை பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரொம்பவுமே க்யூர் ஆகிருக்கேன். நான் ஃபஸ்ட்டில் எப்படின்னா, இங்கேருந்து நான் வந்து சென்னைக்கு காரில் தான் போவேனேங்களேன். காரில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். காரில் இங்கேருந்து போகிறோமே, இப்போ வந்து கோயம்புத்தூர் டு ஒரு ஈரோடு வரைக்கும் போகிறோம். இடையில வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்காது, நம்ம ஏதாச்சும் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, தம்பிக்கு டிரைவிங் தெரியாது, நான் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நெஞ்சு அடைச்சிச்சு நான் செத்துருவானோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய எனக்கு யோசனை வந்திருக்கு. ஸோ சார் கொடுக்குற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு, அந்த டேப்லெட்ஸு, நிறைய யோகாவில் எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். ஸோ இது மூலியமாக நல்லா க்யூராக இருக்கேன். நிறைய பேர் பார்க்கலாம், வீடியோவில் நல்லா தானே பேசுகிற, ஸோ இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனையோடு தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாக்டரை வந்து நம்ம டேரெக்டாகவே பார்த்து உங்கள்கிட்ட எல்லாம் காமிக்கணுன்ட்டு தான். ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயம், ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டிங்கனாலே பயப்படுவீங்க, ஒரு வேலையில் இறங்கணுன்னாலே பயப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் எப்படிங்க சார்?
இல்லை உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுங்கிறது வந்து இந்த மனப்பதட்டம் பேனிக் டிஸார்டரோட சேர்த்து சொல்கிறீங்களா? ஓகே, அதான் சில பேர் என்னன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னா ஒரு பயமாக இருக்கும், ஒரு வேலையில் இறங்கணும்னாலே ஒரு பயமாக இருக்கும். அது வந்து வேற. அது வந்து இந்த பேனிக் டிஸார்டருங்கிறது வேற, நீங்கள் சொல்கிற மனப்பதட்டங்கிறது வேற. வெறும் மனப்பதட்டம் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நம்ம ஒரு லோன் கேட்க போகிறோம். நம்ம வெளியில் உட்காந்துருக்கோன்னு சொன்னால் அந்த பதட்டப்படுற ஆள் என்ன நினைப்பாங்க, எல்லா ஃபைலும் அவங்க வச்சுருப்பாங்க கையில். ஆனால் நம்ம இந்த ஃபைல் போதுமா போதாதான், இவங்க லோன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு குழம்பிகிட்டே உட்காந்துருப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் ஆகி தான் உள்ளே போவாங்க. அவங்க மேனேஜர் சிம்பிளாக சொல்லுவாங்க, எல்லா பேப்பரும் இருக்கே சார், நாளை கழிச்சு வாங்க, உங்கள் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு சார்னு கையில் கொடுத்துருவான். ஆனால் அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் படுற பதட்டமும் டென்ஷனும் அது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்குங்களா இல்லை சில பேருக்கு மட்டும்தான்? சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன இப்போ 5 விரல் ஒன்றும் இல்லைல்ல, கண்டிப்பாக அதே மாதிரி தான் சிலவங்க சின்ன விஷயத்துக்கு பதட்டப்படுவாங்க. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன்னாங்க, நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர் வந்து பியூன் வர்றான் பிரின்ஸிபல் ரூம்லேருந்து, உங்களை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாரு சார், இல்லை பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு சார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் அந்த பதட்டப்படுற டைப்பாக இருக்கிறவங்க என்ன நினைப்பான் தெரியுமா, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவாங்களோ, நான் எதுவும் மார்க் குறைஞ்சிட்டேனா, எதுவும் தப்பாகி போச்சா. இன்னொருத்தன் என்ன நினைப்பான், அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் போச்சு இல்லை அப்படின்பான். அதே இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், ஏதோ காரணமாக இருக்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் போய் பார்த்துக்கிறேன். இதுதான் அந்த பதட்டப்படுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே சார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் என்னென்னா அந்த ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நான் குண்டாக இருக்கிறேன், நான் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ குண்டாக இருக்கிறதுனால எனக்கு பல பிரச்சனைகள் வருமா அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதாவது பொதுவாக எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம லீனாக இருந்து உடல் எடை வந்து கம்மியாக இருந்து நம்ம அப்படி பழக்கப்பட்டு இது பண்ணோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் நல்லது. ஓகே, இதுதான் மெயின். அதில் சிலவங்க சொல்லுவாங்க, சார் நான் சாப்பிட்றதே கிடையாது சார், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப குண்டாக இருந்தாங்க அதனால் நான் குண்டாக இருக்கேன் சார். அது ஒரு 5% 10% வேணால் அதில் சேர்த்துக்கலாம், ஜெனட்டிக்கலாக கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாமே நம்மளோட சாப்பாடு, நம்மளோட இது மெத்தட் ஆஃப் லைஃப், அதுதான். உட்கார்ந்துருந்தே வேலை பார்க்குறோம், வேற ஒரு ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. நம்ம ஜங்க் ஃபுட்டு, இப்போ நீங்கள் எல்லாம் தெரியும், எல்லாம் நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றாங்கன்னு சாரி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து உடல் வெயிட்டை வந்து ஆவரேஜாக வச்சுக்கிட்டா நல்லது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து 80 கிலோ இல்லை 75 கிலோ இருக்கணும்னா நானே ஒரு 5 கிலோ கூட தான் இருக்கிறேன். அதையும் நான் குறைக்கிறதுக்கு தான் நான் வந்து வாக்கிங் போகிறேன், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளோட பாடி, நம்ம ஹெல்த்து நமக்கு நல்லா இருக்கும். எஸ், ஓகே சார். ஸோ இப்போ வந்து மெயினான விஷயம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மது பழக்கம் அப்படின்றது வந்துடுதுங்க சார். ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு தவறுதலில் நம்ம போயிடுறோம், திரும்ப ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா ஒரு மாதம் கூட வந்து அவங்க குடிக்காமல் இருக்கிறாங்க. சப்போஸ் அவர் ஃப்ரெண்டோ யாரையாவது அந்த அந்த கடையை பார்த்தாலே வந்து ஒரு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணும். அதாவது மது பழக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு பழகிறோம் அதே மாதிரி தான். இப்போ காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான். அந்த மதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா நம்ம அதிலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடையை பார்த்தாலே ஒரு கிரேவிங், அந்த பக்கம் ஸ்டாப் ஆகும் வண்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேஷ்னல் ஹைவேஸில் வைக்காதீங்க, கடைகளை வைக்காதீங்க அப்படின்னு டிரைவர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன், அவன் அங்கேருந்து வரும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவான், அந்த இடத்துல டாஸ்மாக் இருக்குது, நான் வந்து குடிக்க போகலாம். ஸோ அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவன் அந்த கிரேவிங்கை, அந்த எண்ணத்தை வந்து அவன் மனசில் ஏற்றுக்கிறான். அதே மாதிரி தான் காஃபி. இப்போ நான் வந்து 12:15 நான் வந்து ஒரு காஃபியும் ஒரு சிகரெட்டும் குடிக்கிற டாக்டர் அப்படின்னு சொன்னால், நான் வந்து நீங்கள் என்ன ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த 12:15 நான் வெளியே ஒரு சாரி சார் எனக்கு கொஞ்சம் அவசரமாக வெளியில் போகணும் சார்னு சொல்லிட்டு போய் ஒரு காஃபியும் சிகரெட்டையும் குடிச்சிட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட அடுத்த இன்டர்வியூ உங்களை கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த இதுக்கு நம்ம அடிமை ஆகிடுறோம். அடிமை ஆகும்போது தான், அதுவும் அந்த ஆல்கஹால்னு வரும்போது ட்ரக், அது வந்து நம்ம அடிமை ஆகும்போது அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது டாக்டரோட ஹெல்ப் வந்து மஸ்ட்டு. அது இருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து மெதுவாக வெளியில் வந்துடலாம். ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் டாக்டரை அணுகி அதுக்குள்ளே அட்வைஸ் கேட்டாங்கன்னு, அது கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் அட்மிட் ஆகி பார்த்தாங்கன்னு ரொம்ப பெஸ்ட்டு.
கண்டிப்பாக சார். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இங்கே வெளியூர்லேருந்து கூட்டு வந்தால் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அட்மிஷன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம அட்மிஷன் வந்தால் 24 மணி நேரமும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக சார். 24 hours எப்போ வேணாலும் அட்மிஷனாக இருந்தால். ஓகே. மற்றபடி நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே ஓபியாக இருந்தால் எப்போ வேணாலும் வந்துக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே ஓபி. ஓகே. அட்மிஷனாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் வந்துக்கலாம். கண்டிப்பாக 24 hours. ஸோ என்னோட வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஃபேமிலி. ஸோ அவங்கள நிறைய பேர் பலவிதமான ஒரு மனக்கசப்புகள், கஷ்டங்கள் இதை வந்து சுமந்துட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்க வந்து சொல்ல முடியாது. இப்போ என்னோட விஷயம்னா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி அவங்களோட விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க டைரெக்டாக அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட மனசில் இருக்க கஷ்டங்களும் சரி, தன்னாலேயே சமாளிக்க முடியாத விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாங்க சார். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அவங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பரு கூட நான் கொடுத்துருவேன். எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். 9842257347. எந்த டாக்டரும் அவ்வளோ ஈஸியாக நம்பரை கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து நம்பரை கொடுத்துருவேன். ஏன்னா என்னோடய பேஷண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் போது இமீடியட்டாக காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே கேட்டாங்கன்னா ஹீ வில் பி ஹாப்பி. நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து நல்லா தூங்கிடுவேன் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறையா ஹாஸ்பிட்டல் நான் செக்அப் பண்ணியிருக்கேன். பட் வந்து சார் என்னென்னா டேரெக்டாக அவரோட நம்பரே கொடுத்துட்டாரு. நான் கால் பண்ணால் அடுத்த செகண்டே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஸோ சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்ன்றது உடனே கேட்பாங்க. சார் எனக்கு இப்படி இருக்குது சார். ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இருங்க, தண்ணி குடிச்சிட்டு இருங்க, டேப்லெட் போட்டிங்களா, நான் சொன்ன யோகா பண்ணிங்களான்னு தான் கேட்பாங்க. ஸோ யோகா ரொம்ப மஸ்ட்டுங்க. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை, ரொம்ப அப்படியே படுத்துகிட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு நீங்கள் டேப்லெட்டுக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த யோகா நீங்கள் கற்றுட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடுவாங்க. மசக்காளிப்பாளையத்தில் இருக்குது. ஸோ சார் வந்து உங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து சார் வெளிலையும் இருப்பாங்க. முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஸோ அதேமாதிரி இங்கே அட்மிட் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அட்மிஷன் இருக்குது. 7 ரூம் இருக்குது, 7 ஜென்ரல் வார்டு பெட் இருக்குது. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் போராக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் வார்டில் இருந்து கூட பார்த்துக்கலாம். நமக்கு இங்கே வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஆல்கால் பேஷண்ட் வந்தாங்கன்னா 15,000 to 17,000 தான். இது எந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த மாதிரி கம்மியாக இருக்காது. எங்கே போனாலுமே நீங்கள் ரூமாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் 25,000-50,000 மேலே ஆகிடும். இது அப்படி இல்லை. ஜென்ரல் வார்டு 15,000 to 17,000 தான். எல்லாம் மருந்து டாக்டர் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் சிம்பிள் எக்கனாமிக்கல் ரீசன் சார், எனக்கு ரூபா இல்லை சார். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு டைம் 7 நாளை நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 70 நாள் இல்லை 700 நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த 7 நாள் இல்லை 10 நாள்னு கேட்குறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ சைக்காலஜிஸ்ட் சம்மந்தப்பட்ட எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக நம்ம இங்கே கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹாஸ்பிட்டலோட நம்பர், ஸோ பார்த்தீங்கன்னா டாக்டரோட நம்பரே கொடுத்துட்டாங்க, அவங்க நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிங்க, லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் பர்சனலாக உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மேக் பண்ணாது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நான் தமிழ்வாகர். பாய்.